மக்களே எங்கள் பசங்கள்லாம் கும்பலாக மீன் பிடிக்க வரானாங்க. இவன் மட்டும் தனியாக பிடிச்சிட்டு இருக்கான். இருக்கிற தற்கொலையில் எங்கே போனோம் அங்கே பாரு மக்களே, அடிச்சிட்டான். அங்கே பாருங்க. ஏய் வாடா வாடா, இங்கே ஏத்துறோடா. பட்டா மக்களே, மச்சான் சைஸான மீன் ஒன்று அடிச்சிருக்கான். பாருங்க மக்களே, 3வது மீன் அருமையாக பிடிச்சிட்டு வந்துக்கிறாரு. மகளே 2வது மீன் போட்டான் பாருங்க, சைஸாந்து மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது மகளே. இன்னைக்கு அடிக்க முடியாது, பசங்களுக்கு முன்னால் இவன் பிடிச்சிடும் பழகுது நிறையா. மக்களே இங்கே ஒரு தற்கூரிய போகிறான் பாருங்க, இவனும் மீன் பிடிக்க தான் போகிறான். இன்னும் வருவானுவன் நிறைய பேர் பாருங்க, எல்லாம் காட்டுறேன். மீன் பிடிக்க போக மாட்டான், வேடிக்கை தான் பார்ப்போம். மறுபடியும் 2 மீன் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னு தெரியலங்க. ஐயோ, இன்னொரு மீன் இவனுக்கு என்னன்னு தெரியலங்க. நீ லக்கா மாட்டுதுங்க மீன். இன்னைக்கு பிடிச்ச மீன் எல்லாமே இவன் பிடிச்சதாங்க. அவரு பாருங்க 5000 தூண்டி வச்சுட்டு ஜிலேபி பிடிக்க வந்துட்டாருங்க. இவரு மீன் பார்த்துட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கோங்க. கிரீன் லைட்ஸ் இல்லாமல் எப்படியா ஒரு வீடியோ எடுக்கிறது? ஏய் நீ மட்டும்தான் வச்சுக்கா, நானும் ஊற்றுவேன். ஊற்றுறா என்ன பங்காளி, சால்ட்டு வந்துமா ஊற்றுறோம். கண்ணு அடிச்சு ஊற்றுறா நீ தல பெரிய லைட்டாக அப்ளை பண்ணிக்குவான். லைட்டாக உப்பு வைங்கப்பா, எனக்கு மாங்காவுக்கு வேணும். அதிகமாக பேசிட்டு எடுத்துட்டு இருக்கா. ஆமா ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ எடுங்க, காலை போடலாம் தனியாக. பங்காளி தண்ணி தண்ணி வேணாமா பாரு பங்காளி. போதுமா? என்னடா வாட்டர் கேன்ல காடி காட்டுறீங்க? நம்ம வாட்டர் கேன்ல உச்சா விடுறாரு இவரை எடுத்துருங்க. பங்காளி தண்ணி பங்காளி பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குது. போதுமா? கொஞ்சம் ஈரப்பதமா இருந்தா சாகு. முட்டை எதுக்குடா? முட்டை மண்ணு தூக்கி